வெல்கம் பேக் டு குட்டி கதை கேட்கலாமா. நம்ம நிறைய கதைகள் கேட்டுட்டோம். போன கதையில ஒரு அழகான அரண்மனை, அதுக்குள்ள ஒரு கூலி போனாரு, அதுல ஏற்கனவே பெண்கள் இருந்தாங்க, அப்புறமா கலந்தர்கள் 3 பேர் வந்தாங்க, அதுக்கப்புறம் ராஜாவே வந்தாங்க. ஆனா இப்ப அங்க என்ன நடக்க போகுது, அங்க ஒருவேளை எதுவும் ஆபத்து இருக்கா அப்படிங்கிறது எதுவுமே தெரியாது இல்லையா. அப்படி என்னதான் நடக்க போகுது அந்த அரண்மனைக்குள்ள அப்படிங்கறத பார்க்க போறதுதான் இன்னைக்கு நம்மளோட முதல் கதை. The strange ceremony. After the music and laughter ended, Zubaida rose from her seat. விருந்தும் அந்த இசை நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறமா ஜுபைதா தன்னோட அரியணையிலிருந்து எந்திரிச்சாங்க. She turned to her sister Amina and said, "My sister, it's time for our night duty." அவங்களோட தங்கச்சி ஆமினா பக்கம் திரும்பி, நம்ம ராத்திரி எப்பயும் செய்ய வேண்டிய வேலையை செய்ய ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்களாம். ஆமினா understood immediately. அவங்களுக்கு உடனே என்ன செய்யணும்னு புரிஞ்சுதான். She cleared the table. The dishes, cups and instruments were all removed. அவங்க உடனே டேபிளை சுத்தம் செஞ்சுட்டு அங்கிருந்து எல்லா பொருட்களையும் அகற்றிட்டாங்களாம். Sadie swept the hall until everything was perfectly arranged. சேடியும் அந்த இடத்த ரொம்ப அழகா பெருக்கி சுத்தம் செஞ்சுட்டாங்களாம். Then she asked the guests to sit along the sides of the room. அதுக்கப்புறம் வந்திருந்த விருந்தினர்கள் எல்லாம் அந்த இடத்தோட வலது பக்கமும் இடது பக்கமும் உட்கார சொன்னாங்களாம். The calendars sat together on one sofa. இருந்த கலந்தர்கள் எல்லாம் ஒரு சோஃபால ஒரு பக்கமா உட்கார்ந்தாங்களாம். The 3 merchants sat opposite them. அதுக்கப்புறமா அந்த 3 வியாபாரிகள் அவங்களுக்கு எதிரில உட்கார்ந்துருந்தாங்களாம். The porter was asked to help the sister. அதுக்கப்புறம் அந்த கூலிய அந்த 3 சகோதரிகளுக்கு உதவுமாறு அவங்க கேட்டுக்கிட்டாங்களாம். Soon Amina returned. உடனே ஆமினா திரும்ப வந்தாங்க. She placed a small seat in the center of the room. அதுக்கப்புறமா அந்த அறைக்கு நடுவுல ஒரு சீட்டை அவங்க வச்சாங்களாம். Then she went to a door leading to a small chamber. அதுக்கப்புறமா ஒரு சின்ன அறை இருக்கிற கதவு அத பக்கமா போனாங்களாம். She motioned to the porter to follow her. பின்னாடியே அந்த கூலி வரணும் அப்படின்னு அவங்க கேட்டுக்கிட்டாங்களாம். A moment later the porter returned. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த கூலியும் அங்க வந்தாராம். He was leading 2 black dogs. அவரு தன்னோட 2 நாயை வெளியே கூட்டிட்டு வந்தாராம். 2 கருப்பு நாய்கள். Each dog was held by a chain. ஒவ்வொரு நாயும் செயினால கட்டப்பட்டிருந்தது, சங்கிலியால கட்டப்பட்டிருந்தது. Zubaida slowly stood up. ஜுபைதா இப்ப எழுந்து வந்தாங்களாம். She rolled back her sleeve. அவங்க கைகள் இருந்த ஸ்லீவ்ஸ் பின்னாடி நகர்த்திக்கிட்டு சேடி handed her a whip. சேடி அவங்க கையில ஒரு சாட்டையை கொடுத்தாங்களாம். Give me one of the dogs, she said. ஒரு நாயை இங்க கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்களாம். The porter obeyed. அந்த கூலியும் அதே மாதிரி கூட்டிட்டு வந்தாராம். As the dog approached her, it began to howl. அவங்க கிட்ட வர வர அந்த நாய் கொஞ்சமா ஊளையிட ஆரம்பிச்சுதான். It looked at her with pleading eyes. கெஞ்சற மாதிரியான பார்வையோட ஜுபைதாவை பார்த்துச்சா. But Zubaida showed no mercy. ஆனா ஜுபைதா கொஞ்சம் கூட இரக்கம் காட்டல. She struck the dog again and again. மறுபடி சாட்டையால அந்த நாயை அடிச்சாங்களாம். The poor animal cried loudly. அந்த நாயும் வழி தாங்க முடியாம கத்தி கதறி அழுதுச்சான். Everyone in the room watched in shock. சுத்தி உட்கார்ந்திருந்த எல்லாரும் ரொம்ப அதிர்ச்சியா அதை பார்த்துட்டு இருந்தாங்களா. At last Zubaida stopped. She dropped the whip. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல ஜுபைதா சாட்டையால அடிக்கிறத நிறுத்திட்டு அதை கீழே போட்டுட்டாங்களா. Then she lifted the dogs onto its hind legs. She looked deeply into its eyes. அதுக்கப்புறம் அந்த நாயை தன்னோட கைகளை தூக்கிக்கிட்டு அது கண்களை பார்த்தாங்களாம். Suddenly tears filled her own eyes. கொஞ்ச நேரத்துல அவங்க கண்களுமே கலங்கிடுச்சான். She gently wiped the dog's face. Then she kissed it tenderly. அதுக்கப்புறம் அந்த நாயோட கண்ணையும் முகத்தையும் தொடச்சிட்டு அதுக்கு முத்தம் கொடுத்தாங்களாம். Finally she said to the porter, "Take it back. Bring the other one." அந்த கூலி கூப்பிட்டு இதை கூட்டிட்டு போங்க, அடுத்த நாயை கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்களாம். The same strange ceremony was repeated. ரெண்டாவது நாய்க்கும் இதே நிலைமை தான் நடந்தது. The second dog was whipped, then embraced, then kissed. மறுபடியும் அந்த நாயை அடிக்கப்பட்டு அதுக்கப்புறம் அதை கையில தூக்கி கொஞ்சி கண்ணை தொடச்சு அதுக்கப்புறமா அதுக்கு முத்தம் கொடுத்து அனுப்பி வச்சுட்டாங்களா. No one understood what it meant. சுத்தி பார்த்துட்டு இருந்த யாருக்கும் இங்க என்ன நடக்குது அப்படிங்கறதே புரியலையா. The guests looked at each other in confusion. ஒவ்வொருத்தரும் ஒரு குழப்பத்தோடயே ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்களாம். The Caliph, still disguised as a merchant, could hardly contain himself. அங்க ஒரு வியாபாரி வேஷத்துல வந்திருந்த ராஜாவால இதை பொறுத்துக்கவே முடியலையா. He wanted desperately to know the truth. அவருக்கு உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருந்ததாம். He made signs to his vizier to ask the question. அவர் தன்னோட மந்திரி கிட்ட கேள்வி கேட்கும்படி சைகை செஞ்சாராம். But the vizier pretended not to notice. ஆனா அந்த மந்திரி எதுவும் அதை பார்க்காத மாதிரி இருந்துகிட்டாராம். He remembered the rule of the house. ஏன்னா அவருக்கு இந்த வீட்டோட விதி என்ன, அதோட ரூல் என்ன அப்படிங்கிறது ஞாபகம் இருந்ததா. After some time Sadie approached Zubaida. கொஞ்ச நேரம் கழிச்சு சேடி மறுபடியும் ஜுபைதா கிட்ட வந்தாங்களாம்.
மை சிஸ்டர் ஷி செட் இட் இஸ் நவ் மை டர்ன். அதுக்கப்புறம் அவங்க என்ன சொன்னாங்களா, இப்போ இது என்னோட டர்ன் அப்படின்னு சொன்னாங்களா. ஷி டுக் அ லூட் ஃப்ரம் அ சில்க் கேஸ். தென் ஷி பிகான் டு சிங். அதுக்கப்புறம் ஒரு பட்டு பெட்டியிலிருந்து ஒரு புல்லாங்குழலை அவங்க எடுத்து அதுக்கப்புறம் பாட ஆரம்பிச்சாங்களாம். Her voice was beautiful. அவங்க குரல் ரொம்ப அழகா இருந்ததா. When she finished, she handed the lute to Amina. அதுக்கப்புறம் அவங்க வாசிச்சு முடிச்சதும் அந்த புல்லாங்குழலை ஆமினா கிட்ட கொடுத்துட்டாங்களாம். Amina began to play. அதுக்கப்புறம் ஆமினா வாசிக்க ஆரம்பிச்சாங்க.